ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சுகந்தானே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடிக்கிற வெயிலுக்கு நம்ம பசங்களுக்கு ஜில்லுன்னு குடித்தா நல்லா இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஹாட் ட்ரிங்க்ஸு. இது ஹாட் ட்ரிங்க்ஸு நம்ம கூலாகவும் குடிக்கலாம், ஹாட்டாகவும் குடிக்கலாம். ஆனால் நம்ம சம்மர்னால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சே குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான சவ்வரிசி நம்ம எடுத்துக்கலாம். சவ்வரிசி, டெய்ரி மில்க்கு, கொக்கோ பவுட்ரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பொருள் நம்மளுக்கு இருந்தாலே டக்குன்னு இது ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சவ்வரிசி நான் தேவையான அளவு பசங்களுக்கு, எனக்கு ஒரு 6 பசங்களுக்கு தேவைப்படுது. அதை கணக்கு பண்ணி நான் சவ்வரிசி போட்டுக்கிட்டேன். அதை நான் 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தூசி எல்லாமே இருந்துச்சு எனக்கு, அதனால நான் 2 வாட்டி வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனை ரெடி பண்ணி அடுப்பில் வச்சுட்டு அதில் நம்ம மில்கை ஊற்றிக்கிடலாம். நான் ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 லிட்டர் பால் கூடயே நம்ம ஊற வச்சுருக்க சவ்வரிசியை அது கூட நம்ம சேர்த்துக்கிட்டு அது ஒரு சைடை கொதிச்சு வரட்டும். இதுக்கு நம்ம டேரி மில்க்கு நான் ஒரு 6 எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம பொடி பீஸாக கட் பண்ணி நம்ம அதில் சேர்த்துக்கிடலாம். அப்படியே பொடி பீஸாக சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொக்கோ பவுடர் நம்ம ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படியே பவுடராக போட்டிங்கன்னா திட்ட அப்படியே இதாகிடும். அப்படியே சாக்லேட்டையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ட்ரிங்க் ரெடி ஆகிட்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்க. இது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க.